ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். இது நம்முடைய சுட சுட சினிமா. உண்மையிலேயே ரொம்ப மனசை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயந்தாங்க இன்றைக்கி நடந்திருக்கு. பிரபல நடிகரும் தேமுதிக தலைவருமான திரு விஜயகாந்த் அவர்கள் உடல்நலக் குறைவால் இன்றைக்கி உயிரிழந்திருக்கார். மியாட் ஹாஸ்பிட்டலில் நேற்றைக்கு முன்தினம் ஐசியூ பிரிவில் அனுமதிக்கப்பட்ட அவர் இன்றைக்கி சிகிச்சை பலன் இல்லாமல் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியிருக்கு. இதுக்கிடையே நேற்று அவருக்கு கோவிட் டெஸ்ட்லேயும் பாசிட்டிவ் உறுதியாகியிருக்கு. சிகிச்சை பலன் இல்லாமல் உயிரிழந்த நிலையில் அவருடைய உடல் ஆம்புலன்ஸ் மூலயமா அவருடைய வீட்டுக்கு கொண்டு செல்லப்பட்டதுங்க. இப்போது அவர் வீட்டில் போலீஸார் குவிக்கப்பட்டிருக்காங்க. ரசிகர்களும் கட்சி தொண்டர்களும் ஏராளமானோர் அவர் வீட்டில் குவிஞ்சிருக்காங்க. இது குறித்து மியாட் ஹாஸ்பிட்டல் வெளியிட்டுள்ள அறிக்கையில் விஜயகாந்த் நுரையீரல் அழற்சி காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு வெண்டிலேட்டர் உதவியுடன் சிகிச்சை பெற்றிருந்தார். மருத்துவமனை பணியாளர்களின் கடின முயற்சி இருந்த போதிலும் அவர் இன்று காலை காலமானார் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த நியூஸ் கேட்டதிலிருந்து அவருடைய ரசிகர்கள், கலைத்துறையை சார்ந்தவங்க, அரசியல் பிரமுகர்கள், அவருடைய தீவிர தொண்டர்கள்னு மக்கள் உட்பட எல்லாருமே பெரும் அதிர்ச்சிக்குள்ளாகியிருக்காங்க. நிறைய பேர் அழுது புலம்பிகிட்ருக்காங்க. இந்த செய்தி ஏற்கனவே நாம் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விஷயமாக இருந்தாலும் இன்றைக்கி அதை கேட்கும்போது உண்மையிலேயே மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. திரும்ப எப்போ இந்த மாதிரி ஒரு நல்ல மனிதரையும் நல்ல நடிகரையும் நாம் பார்ப்போமா அப்படின்றது ரொம்ப பெரிய சந்தேகங்க. அந்த கல்லழகர் எப்படி இருப்பாரோ, ஆனால் இன்றைக்கும் கல்லழகர்னு சொன்னால் இவருடைய உருவம்தான் நம்ம கண் முன்னாடி தோணும். அந்த அளவுக்கு இந்த ஆண்டாளோட அழகராக மனசில் பதிஞ்சிருக்கவர். அவருடைய ஆன்மா சாந்தி அடைய அந்த இறைவனை நாம் பிரார்த்திப்போம். இது குறித்து மேலும் தகவல்களை நான் அடுத்த வீடியோவில் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். கனத்த இதயத்துடன் உங்களிடமிருந்து நான் விடைபெறுகிறேன். திரும்ப வேறொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.